ஆ நமஸ்காரம். நம்ம 2 வாரங்களாக ஒரு அழகான ஒரு டாபிக்க எடுத்துட்டு பேசிட்டு வரோம். ஸ்ரீமத் ராமாயணம், கம்பனுடைய ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்துண்டு, அதுலேருந்து சில மெசேஜஸ் நமக்கு என்ன கிடைக்கிறதுங்கிறத வச்சுட்டு, அதை வச்சுன்னு நம்ம அதை எல்லாருமாக சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், இந்த வாரம் நம்ம எடுத்துட்டு இருக்கிற டாபிக் திருப்புமுனை பாத்திரங்கள். முன்னாடி நம்ம வசுதைவ குடும்பகம்னு பேசினோம். இப்போ போன வாரம் பகழி செய்த புரட்சின்னு சொல்லி ராமபாணத்தை பற்றி சொன்னோம். இந்த திருப்புமுனை பாத்திரங்கள் என்பது ஆக்சுவலி இட் இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர். ஆனால் அந்த கதைக்கு அவர்கள் ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கின்ற காரணத்தினால அவளை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னு சொன்னால் நம்ம எந்த கதையை எடுத்துக்கிறோம், இது ஸ்ரீ மகாபாரதத்தை எடுத்துட்டாலும் அதுலேயும் சில திருப்பு முனைகள் வருகின்றன. ஆனால் மகாபாரதத்தில் எப்படி ஆகிடும்னு சொன்னால், பீஷ்ம சபதத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டெப்பு போகும்போதும் அந்த கதை ஏதோ அந்த எப்படி ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகுமோ அது மாதிரி அந்த முடிவை நோக்கி போகிறத பார்க்க முடியும். பீஷ்ம சபதம், அப்புறம் சத்தியவதி கல்யாணம், 2 குழந்தைகள், அப்புறம் வியாசர் மூலமாக 2 குழந்தைகள் பிறக்கிறது. இந்த குழந்தைகளிடையே அவர்கள் பிற்காலம் எப்படி இருக்குது, அவர்களுடைய குழந்தைகளிடையே இருக்கக்கூடிய அந்த விரோத பாவம், பகை அப்படியே போகும். அதுக்காக எந்த கேரக்டரும் தனியாக முயற்சி பண்ணணுங்கிற அவசியம் அதில் வரலை. ஏன்னா துரியோதனுடைய அந்த ஹேட்ரட் அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அந்த ஹேட்ரடுக்கு நெய்யை விட்டு ஆகுதியாக நெய்யை விட்டு விட்டு வளர்ப்பவன் சகுனி என்கிற மாமன் இல்லையா? அது மாதிரி அந்த கதை போகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும்போது நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தசரதனுக்கு குழந்தைகள் பிறக்கலை, அந்த குறை இருந்தது. அந்த குறைக்காக அவர்களுடைய குலகுருக்கிட்ட போய் கேட்குறார். வசிஷ்டர் சொல்கிறார், நீ இவரை கூப்பிட்டு ரிஷியசிங்கரை கூப்பிட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுன்னு சொல்கிறார். உடனே யாகம் நடக்கிறது. யாகத்தின் பலனாக 4 குழந்தைகள் பிறக்கிறார்கள், 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 4 பேரும் ஒரே வயசு, ஒரு நாள் கிட்ட தான் வித்தியாசம், மணிக்கூர் அளவு தான் வித்தியாசம். இந்த 4 குழந்தைகளையும் அருமையாக ராஜா வளர்த்துட்டு வரான். இப்போ ஒரு ஸ்டேஜில் குழந்தைகளுக்கு ஒரு 12 வயசு ஆறுவது, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த அரசன் சிந்தனை பண்ண ஆரம்பிக்கிற சமயத்தில் விஸ்வாமித்திரர் வருகிறார். விஸ்வாமித்திரர் இந்த முதல் ராமனையும் லக்ஷ்மணனையும் தன்னோட அழைச்சின்னு போகிறார் யாக சம்ரட்சணத்துக்காக. அதுக்கு பின்னாடி அவர்களுடைய கல்யாணமும் நடக்கிறது. கல்யாணம் நடந்து திரும்பி வந்துடுறா. இப்போ பார்த்தேன்னு சொன்னால், கல்யாணம் முடிஞ்சு இவர்கள் 12 வருஷ காலம் ரொம்ப நிம்மதியாக தசரதனுடைய ராஜ்யம் செழிப்பானது. ஹோலி செக்யூர், கம்ப்ளீட்லி செக்யூர் இது தேசம் அது. அதனால் யாருக்கும் எந்த கவலையும் இருக்கலை. அந்த மாதிரியான சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் காலையில் அரசனுக்கு தன்னுடைய வலது காது பக்கத்தில் ஒரே ஒரு நரை முடி தெரியறது. அப்போ அவருக்கு வயசு 350. இப்போ உள்ள கணக்குப்படி 350 வயசில் ஒரே ஒரு நரமுடி தெரிஞ்சுதான் வலது காது பக்கத்தில். அப்போ அது அவர் காதில் சொல்கிறதான், உனக்கு வயசாகிடுத்து, பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு நீ வானப்பிரஸ்தம் போகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல அவருக்கு தோணுறது. இம்மீடியட்டாக சபையை கூட்டுறார். சபையை கூட்டி ஜனங்கள்கிட்ட, குலகுரு மற்ற பெரியவர்கள்ட்ட எல்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு வானப்பிரஸ்தம் போனோம், அதனால் என்னுடைய புதல்வனாகிய ராமன் கிட்ட நான் இந்த இதை கொடுத்துட்டு, ராஜ்யத்தை கொடுத்துட்டு, பட்டாபிஷேகம் மகுடாபிஷேகம் பண்ணி வைத்துட்டு நான் வானப்பிரஸ்தத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவனே எதிர்பார்க்காத அளவுக்கு அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறது. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ அவர் சரி, மறுநாள் நாள் பார்க்கும்போது அவரே பார்க்குறார். அவரே பார்த்து நாளைக்கு நாள் நல்லா இருக்குது, புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி மறுநாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறார். இது அவ்வளோ இப்போது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மறுநாளைக்கு முடிசூட்டு விழாவும் நடந்துடுத்து வச்சுக்கோங்க. இந்த கதை எதை நோக்கி போக வேண்டும், ராமனுடைய அவதாரம் எதற்காக அப்படின்னு சொன்னால், இன்னல் செய் ராவணன், அவனுடைய எண்டு தான் இந்த கதையினுடைய எண்டாக இருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த காப்பியத்தில் இப்போ இவர் கல்யாணம் பண்ணிட்டு இவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்தோடு இருந்துட்டான்னு சொன்னால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கிறதும் கஷ்டம். ராவணனை எப்படி எங்கே போய் சந்திக்க முடியும்?
எப்படி இந்த வதம் நடக்கும்? ஏதோ ஒரு ஒரு மோட்டிவ் வேணும் இல்லையா? ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வந்து அதன் காரணமாக பகை வரணும் இல்லையா? அதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ எவ்ரிதிங் கோஸ் ஹாப்பிலி. ராஜா வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டும் சாயங்காலமாக மனைவியை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஊர்லெல்லாம் இவர் சொன்னதை வச்சுட்டு ஊரெல்லாம் சொல்லிவிடுறாரு இல்லையா? பட்டாபிஷேகம் நடக்க போகிறது நாளைக்கு, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னோடனே ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமாக வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி தெருவெல்லாம் கோலம் போட்டு அந்த நகரம் வந்து அப்போது அன்னைக்கு வந்து எப்படி இருந்துதான், அந்நகர் பொன்னகர் போல் இருந்துதான். பொன்னாலான, அதாவது மாணவர்களுடைய பொன்னகர் போல அந்த நகரம் வந்து அப்படி ஜொலிக்கிறது. சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அழகான அலங்காரங்கள், தீபங்கள் அங்கங்கே எரிய விட்டுருக்கா, கோலங்கள், வண்ணப்பூக்கள் எல்லாம் அப்படி கட்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்கும்போது ஒருத்தி வரா. அவள் யாரு அப்படின்னு கம்பன் சொல்கிறார். அந்நகர் அமலை வானவர் பொன்னகர் இயல்பென பொலியும் எவ்வையில். அந்த நேரத்தில் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னொரும் கொடுமன கூனி தோன்றினாள். கொடுமனத்தின கொடிய மனசு உடையவளாகிய துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். அவள் உடம்பால மட்டும் இல்லை, மனதினாலும் கூனியவள் அப்படின்னு அர்த்தம். அவள் யாரு, எதுக்காக வரா? இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல். இது திருப்பி திருப்பி வரும். முன்னாடி தாடகை யோதம் நடக்கும்போது அந்த ராவணனுடைய இலங்கையம் கொடி இற்று வீழ்ந்தது போல அப்படின்னு வரும். அதாவது அவருடைய அவதாரமே ராவணவதம் தான். ஸோ அதுக்காகத்தான். ஸோ அதனால் இப்போ வந்து இவள் வருவதை அவர் ராவணனுடன் ஈக்குவேட் பண்ணி சொல்கிறத பார்க்குறோம். இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். அவள் எப்படி இருக்கா தெரியுமோ? கான்று ஏறி நயனத்தால், கொள்ளிக்கட்ட மாதிரி 2 கண்கள், கதிக்கும் சொல்லினாள், அப்படி தகிக்கிறது, வார்த்தையால் கொள்ளக்கூடியவள். 3 உலகனுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். பூராவுக்கும் 3 உலகத்துக்கும் 3 உலகத்துக்கும் அவளால் துன்பம் மட்டும்தான் வரும். அப்படி ஒரு கேரக்டர். இந்த கூனிங்கிற கேரக்டர் வந்து மேலிக்னன்ட் டு தி கோர். ஆனால் அவளுடைய வெறுப்பு வந்து முக்கியமாக ராமன் கிட்ட மட்டும்தான். பாக்கி உள்ள பிள்ளைகள்கிட்டையோ அந்த நாட்டிடம் கூட அவளுக்கு அவ்வளோ வெறுப்பு இல்லை. ராமனை கண்டா அவளுக்கு பிடிக்காது. அது என்னத்தினால அப்படின்னு சொல்லி கம்பன் என்ன சொல்கிறாருன்னா, பண்டை நாள் ராகவன் பாணிவில் உமிழ் உண்டை உண்டதனை உள்ள துண்ணுவாள். மனசுக்குள்ளே அப்படியே திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு நாளைக்கு சின்ன வயசில் விளையாட்டு போல் ராமன் தன்னுடைய இந்த கவன் கல் இருக்கு இல்லையா, அதில் அந்த உண்டை வில்லை அடித்து அவளுடைய முதுகில் அந்த கூனில் அடிக்கிறார். வலிச்சிருக்கும் பாவம். ஆனால் நம்மெல்லாம் என்ன செய்வோம்? ஐயோ சாதாரணமாக குழந்தை ஏதோ விளையாட்டாக பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அதை விட்டுடும். இவளுக்கு என்னத்தினால அவளுக்கு அந்த வெறுப்புன்னு சொன்னால், இவள் வந்து கைகேயியோட கேகய நாட்டிலிருந்து வந்தவள். கைகேயிக்கு நானியாக இருந்து அவளை வளர்த்தவள். ஸோ அவளுடைய பார்ஷியாலிட்டி பூராவும் கைகேயிக்கிட்டேயும் அவளுடைய பிள்ளைகிட்டையும் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ராமன் இப்படி செய்தான்னு சொன்னோன்னே, ராமன்கிட்ட அவளுக்கு ஏற்கனவே கோசலையிடம் இருக்கக்கூடியதான வெறுப்பு ராமனிடம் அப்படியே அது டிரான்ஸ்ஃபர் ஆகத்தான் செய்யும். இந்த வெறுப்பு வந்து அவளுடைய மோட்டிவேஷன். அதாவது அவள் அதுக்கு எப்படி மோட்டிவ்லெஸ் மேலிக்னன்ஸுக்கு மோட்டிவ் ஹண்டிங், அதுதான் அவளுடையது. அதுக்கு ஒரு மோட்டிவ் தேடுறா. அவளுக்கு மேலிக்னண்ட்டாக அவள் ஃபீல் பண்ணுறா, அவன்கிட்ட வெறுப்பை உமிழறா. ஆனால் அதுக்கு வந்து அவள் வந்து ஒரு தன்னைத்தானே சொல்லின்னு இருக்கா. இதை எனக்கு வந்து ராஜ்யம் கிடைக்காத காரணம் எனக்கு கண் இல்லை. திருதராஷ்டிரர் மகாபாரதத்தில் சொல்லுவார், எனக்கு கண் இல்லைங்கிறதுனால தானே விதுரன் வந்து எனக்கு ராஜ்யம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னான். அதனால என் பிள்ளைக்கு அந்த ராஜ்யம் எப்படியாவது கிடைக்க வேண்டும். இதன் காரணமாக அவனுக்கு பாண்டுவிடவும் பாண்டு புத்திரர்களிடமும் வெறுப்பு வருகிறது இல்லையா. ஒரு உள்ளூர ஒரு பகை வளர்த்துக்கிறான், தன்னைத்தானே வளர்த்துக்கிறான் இல்லையா. அது மாதிரி இவள் தன் மனதுக்குள்ளே இந்த வெறுப்பை வளர்த்து கொண்டிருக்கிறாள். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையான காரணத்தினால கூனி என்ன செய்கிறா அப்படின்னு சொல்கிறா. இதை அவள் அங்கே வந்து பார்க்குறா. இங்கே ஒரே சந்தோஷமாக எல்லோரும் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு செடிக்கிட்ட கேட்குறா, ஏன் எல்லோரும் இவ்வளோ ஆட்டம் போட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொல்கிறா, நாளைய தினம் நம்முடைய ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம், மகுடாபிஷேகம் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆங்காரம் அது அதிகமாகிறது. அந்த ஆங்காரத்தோடு அவனும் அவசர அவசரமாக கைகேயுடைய அந்த அரண்மனைக்கு போகிறாள். ஏன்னா அவளுக்கு தெரியும்
அரசன் முதல்ல கைகேயி கிட்ட தான் சொல்லுவான். எந்த நல்ல சமாச்சாரமும் தசரதன் கைகேயி கிட்ட மட்டும்தான் சொல்லுவான். முதல்ல அவள்கிட்ட தான் சொல்லுவான், அப்புறம் தான் மற்ற பேருக்கு. ஸோ அதனால் அவன் முதல்ல அவளை தேடிட்டு வருவாங்கிறது இந்த கூனிக்கு தெரியும். ஸோ அவள் என்ன பண்ணுறா, நேர கைகேயினுடைய அரண்மனைக்கு போகிறாள். அப்படி போகிற சமயத்தில் கைகேயி, நான் அன்றைக்கே சொன்னேன், முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாரையும் கம்பன் அவள் தூங்கும்போது காட் இருக்காது, தன்னைத்தானே உள்ள அந்த தன் நினைவு இருக்காது. அப்போ அவளுடைய உண்மையான இயற்கை வெளியில் வரும் இல்லையா, அதுக்காக அவன் அந்த மாதிரி உறங்குகின்ற கைகேயை நமக்கு அறிமுகப்படுத்துகிறத பார்க்குறோம். பார்க்கடல் படுதிரை பவளவல்லியாய் ஷேர்கடை கண் அழி தேங்க பொங்கனை கிடந்தாள் தன்னை விரைவில் எய்தினாள். பால் கடல் மாதிரி வெள்ளை ஒரு சாட்டின் விரிப்பு பெட் கிளாத் போட்டிருக்கு. அதாவது பெட் ஸ்ப்ரெட் வந்து ஒயிட், பியூர் ஒயிட். அதில் சிகப்பு புடவை கட்டிண்டு கொடி மாதிரி இருப்பாளாம். கைகேயி ரொம்ப அழகாக இருப்பாள். கொடி மாதிரி சிகப்பு புடவை கண்டு பவளம் பூத்தது மாதிரி இருக்கான். பார்க்கடலில் பவளம் பூத்தது மாதிரி அதில் ஷேர்கடை கண், அவளுடைய கடை கண்களை தூங்கும் போதும் அழி தேங்க அந்த கருணை அப்படியே தாங்கி அப்படி லேசாக தண்ணி வந்திருக்கு. அதோடு அந்த கண்ணை மூடின்னு அவள் தூங்கி பொங்கனை மேல் பஞ்சனை மேலே படுத்து கிடக்கின்ற கைகேயை இவள் பார்க்கிறாள். பார்த்து அவசரமாக போய் என்ன பண்ணுறான்னா, அவளது செம்பொர் சீரடி கைகளில் தீண்டினாள், காலக்கோள் பண்ணாள். இந்த காலத்தினுடைய ஒரு இதனால அவளுடைய கால் புல், அவளுடைய அடி ஷீரடி அழகான அந்த பாதங்களை கையினால் தொட்டாள்னு சொல்லலை, அவளை எழுப்புறதுக்காக அசைச்சா சொல்லலை, தீண்டினாள்ங்கிற வார்த்தையை கம்பன் போடுறாங்க. எது தீண்டும்? பாம்பு தீண்டும் இல்லையா? அது மாதிரி இவள் காலக்கோள் ஆனாள். இவள் அந்த எப்படி கைகேயை தொடராளோ அதன் காரணமாக அந்த சாம்ராஜ்யத்தினுடைய அந்த அந்த மகிழ்ச்சி, கைகேயினுடைய மகிழ்ச்சியும் போயிடுறது, அந்த நாட்டினுடைய மகிழ்ச்சி பூராவுமே ஒரு 14 காலத்துக்கு அது அப்படியே போயிடுறது. அந்த அரசனுடைய மரணத்துக்கு அது காரணமாகிறது. அதே மாதிரி அவள் அந்த கால்களை சீரடியை தீண்டுகிறாள். அப்படி தீண்டின உடனே இவள் தொட்ட உடனே இவள் என்ன பண்ணா, தெய்வ கற்பினாள்ங்கிறார் கம்பர். அந்த அவளுக்கு தசரதன் தொடுவது தான் அவளுக்கு தெரியும், வேற யாரும் அவளை தொட்டதுன்னு இல்லை. அதனால இந்த கை மாறினது அவளுக்கு உடனே தெரியுது. சட்டார்னு எழுந்து உட்கார்றான். இப்படி எழுந்து உட்கார்ந்தவள் இவளை பார்த்துட்டு எதுக்கு வந்தேன், எங்கே வந்தேங்கிற மாதிரி அவளை பார்க்குறா. அதாவது அறத்தூக்கம் அதில் அப்படி பார்க்குறா. இவ உடனே நேரங்கட்ட நேரத்தில் தூங்கிட்டு இருக்கியே, இப்போ தூங்குற நேரமா, எவ்வாறு முழு நிலவை ராகு பிடிக்குமோ அது மாதிரி உனக்கு கெட்ட காலம் வந்திருக்கு, உனக்கு துன்பம் இருக்கிறது, விவரம் இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயேன்னு எடுத்த உடனே திட்டுறா. அப்படி திட்டின உடனே கைகேயி பதில் சொல்கிறா, எனக்கு எப்படி கஷ்டம் வர முடியும்? ஏன்னா இந்த நாட்டினுடைய அரசன் என்னுடைய கணவர், அவர் ரொம்ப செக்யூராக இந்த நாட்டை ஹேண்டில் இருக்கார். அவரால் யாருக்கும் துன்பம் வர முடியாது. அதை விட என்ன விசேஷம்னு சொன்னால், நான் ராமனை பயந்தேன். ராமனை பயந்த நான் எதற்காக கவலைப்பட வேண்டும்? எனக்கு எப்படி துன்பம் வர முடியும்னு கேட்குறா. அது இவளுக்கு கோபத்தை இன்னும் அதிகமாக தூண்டுகிறது. அதன் காரணமாக இவள் பதில் சொல்கிறா, வீழ்ந்தது நின் நலம் திருவும் வீழ்ந்தது, வாழ்ந்தனள் கோசலை மதியினால். எடுத்த உடனே அந்த சக்களத்தி இதை தான் அவன் கொண்டு வரா. கோசலையை பாரு, தன்னுடைய புத்தியினால் அவள் வாழ்ந்தா, உன்னுடைய நலம் வீழ்ந்தது, உனக்கு இனிமேல் நல்ல காலம் கிடையாது, அவளுக்கு இனிமேல் நல்ல காலம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவள் கேட்குறா, என்ன சொல்கிற நீன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்டோடனே இவள் சொல்கிறா, ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை என்னும் பெயர் தையலாள் பட கோடிய வரிசிலை ராமன் கோமுடி சூடுவன் நாளை வாழ்வு இது. யாருக்கு வாழ்வு? கோசலைக்கு வாழ்வு. அதாவது ஆண்கள் எல்லாரும் வெட்கப்படும்படியாக ஆண்மை என்பதற்கு ஒரு கேவலமாக ஒரு தாடகை என்கிற பெயர் கொண்ட ஒரு தையலாள், அதாவது அவள் பெயருக்கு தான் பெண்மை மிகுந்தவள். அவளை போய் அம்பை இது அவளை கொன்று, அதன் காரணமாக தன்னுடைய அம்பை வளைந்த நீதின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வளைந்த வில்லை கொண்ட அந்த ராமன் அவனுக்கு நாளை
பட்டாபிஷேகம். அவள் எப்படி கொண்டு வரா பாருங்க. அவன் செய்த முதல் போர் தாடகையோடது. அதில் அவன் அவளை கொன்று விடுகிறான் என்னும்போது அதை ஒரு காரணமாக சொல்லி, என்னெல்லாமோ காரணம் சொல்லி பார்க்குறா. இதை முதல்ல சொல்லி, இதனால் இப்போ அவளுக்கு வாழ்வு வந்தது. யாருக்கு? கோசலைக்கு வாழ்வு வந்தது. உனக்கு இனிமேல் கஷ்டகாலம்தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ அப்பவும் கேட்கல. கையில் ராமனுக்கு மணிமுடியா அப்படின்னு சொல்லி கையில் கழுத்தில் இருந்த முத்து மாலை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். இவளுக்கு கோபம் அதிகமாகிறது. அதன் காரணமாக அந்த மாலையை எடுத்து அப்படி எறிகிறான். கீழே எரிஞ்சுட்டு அவள் சொல்கிறா, உனக்கு புத்தி இருக்கா? நான் ஒன்று சொல்கிறேன், நீ என்ன செய்துட்டு இருக்க? ராமன் முடிச்சு விடுவேன்னு சொன்னால் நீ உனக்கு என்னவோ நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிய. உனக்கு தெரிய வேண்டாமா? மறந்திலள் கோசலை உறுதி பாரு. அவள் என்றைக்குமே இந்த தீர்மானம் இருந்திருக்கு அவளுக்கு. அவளை பாரு, மைந்தனும் சிறந்த நல் திருவினில் திருவும் ஏதினான். மைந்தன் என்பது ராமன். ராமனுக்கும் பாரு, அவனுக்கு சீதையும் கிடைச்சா, இந்த ராஜ்யலக்ஷ்மியும் கிடைக்க போறா. அதனால பாரு, சரியான சமயத்தில் கோசலை தன்னுடைய காரியத்தை சாதித்து கொண்டாள் பார். இப்போ பாரு, இருந்தனன் யாரு? உன் வயிற்றில் பிறந்ததுனால உன் பிள்ளை இனிமேல் நாளையிலிருந்து அவன் வெறும் நடைப்பணம். ஹி வில் பி எக்ஸிஸ்டிங். அவன் இறந்திலன், சாகலைங்கிறது ஒன்று தான். இருந்தனன், இருப்பன். என் செய்தாற்றுவான்? உன் மகனாக பிறந்ததுனால அவனுக்கு இந்த கதி வந்தது பற்றியா அப்படின்னு சொல்லி அதை திருப்பியும் சொல்கிறான். அதாவது கோசலையினுடைய மகனுக்கு ராஜ்யம் கிடைத்தார், அவன் ராஜாவாக ஆயிட்டான். உன் மகனுடைய கதி அதோ கதி. அதுதான் அவள் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, அவள் இன்னொன்று சொல்கிறான். அதாவது பட்டாபிஷேகம் முடிந்ததுமே தசரதன் என்ன சொல்கிறான்? நான் வானப்பிரஸ்தம் போக போகிறேன்னு சொல்கிறான். அவன் வானப்பிரஸ்தம் போன பிறகு ராஜ மாதாவாக கோசலையும் மகாராஜாவாக ராமனும் ராணியாக சீதையும் இருப்பார்கள். உன்னுடைய மருமகளாகிய மாண்டவிக்கோ பிள்ளைக்கோ அங்கே எந்த அவள் வெறும் கைங்கரியம் தான் செய்துன்னு இருப்பாள். அவளுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது. அப்படி ஒரு நிலைமை உன் பிள்ளைக்கு வருமே, அதை பற்றி நீ யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே இவள் சொல்கிறா, இவளுக்கு கோபம் இவன் சொல்ல, எனக்கு நல்லை அல்லை நீ, ரிப்பட்டேஷன் பாருங்கோ, எனக்கு நல்லை அல்லை நீ, மற்றென் மகன் பரதனுக்கு தனக்கும் நல்லை அல்லை நீ, அவனுக்கும் நீ நல்லவில்லை, உனக்கும் நல்லை அல்லை நீ, உனக்குமே நீ நல்லவள் இல்லை. முதல்ல இங்கேருந்து வெளியில் போவதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. என்ன இருந்தாலும் ராமன் முதலில் பிறந்தவன், தர்மப்படி அவன் தான் ராஜாவாக ஆகணும், அதில் ஒரு தப்பும் இல்லை. அதனால் நீ இங்கேருந்து வெளியில் போகணும். அப்படி இவள் வெளியில் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதோட கதை தீர்ந்தது. ராமன் ராஜா ஆகிடுவாங்க, நம்ம காரியம் நடக்காது, வானவர்களுடைய வேலை நடக்காது. அதனால இவ அடுத்தாப்புல ஒரு ஆர்கியூமெண்ட் கொண்டு வர. அதாவது ராஜாவாக ராமனும் சீதை ராணியாகவும் இருப்பார்கள். உன்னை தேடிண்டு நிறைய பேர் இப்பவும் வந்துட்டுருக்கா. எல்லாருக்கும் நீ நிறைய கொடுப்ப, நிறைய அவள் தர்மம் செய்வாள். அவளுடைய ஈகை குணம் பெரிது. அப்படி நிறைய பேர் வருவா. அப்படி வரும்போது உன்கிட்ட பணம் இருக்காது, உன்கிட்ட வசதி இருக்காது, செல்வம் இருக்காது. அப்போ நீ என்ன பண்ணணும்? சீதையிட்ட போய் கேட்டுருப்பியா, இல்லை கோசலையிட்ட கேட்பியா? அப்போ நீ அவர்களுக்கு கொடுக்க முடியாமல் உன் உயிரை விட வேண்டி இருக்கும் இல்லையா, உன்னுடைய உயிரை நீ மாய்த்து கொள்வாயா அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது தன் கையில் ரூபா இருக்காது, தனக்கு வசதி இருக்காதுங்கிற பேச்சு வந்த உடனே இவளுக்கு தேவியின் தூய சிந்தையும் சிதைந்தது. தீய மந்தரை இவ்வுரை செய்தலும் தேவி தூய சிந்தையும் திரிந்தது. ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தது போக அது திரிந்தது. எதனால? சூழ்ச்சியின் அரக்கர் மாய வானவர் பெற்ற நல்வரம். வானவர்கள் அரக்கர் மாய்வதற்காக ஒரு வரம் பெற்றிருக்கிறார்கள். அது உண்மையாலும் ஆய அந்தணர் இயற்றிய அருந்தவத்தாலும். அந்தணர்கள் இயற்றிய அருந்தவம். இந்த ராவணன் அந்தணர்களை முனிவர்களை எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவர்கள் எல்லோரும் தவம் பண்ணியிருக்கா. அந்த தவத்தின் பலனாகவும் வானவர்கள் வேண்டிக் கொண்ட அந்த அவதார லீலை நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் அது உண்மையாக இருந்ததாலும் தூய சிந்தையும் தேவியினுடைய தூய சிந்தையும் திரிந்தது. அவள் பால்வால் இருந்த அந்த மனசு திரிந்தது. இதன் பலனாக ஒரு செகண்ட் முன்னாடி, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா? நல்லை அல்லை நீன்னு சொன்னவள், நீ நன்று சொன்னாய், நன்று நீ செய்தனை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்டயே வழி கேட்குறான். இப்போ நான் என்ன பண்ணணும்?
எப்படி நான் அரசன்ட்ட சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குற. அப்போ இவ சொல்கிறா, நீ செம்பராசுர யுத்தத்தில் நடந்ததை சொல்லி அந்த வரத்தை கேளு. எப்படி இவள் சொல்கிறா பாருங்கோ, இவளுடைய அந்த மனசில் இருக்கக்கூடிய வெறுப்பு அதை பார்க்க முடியும். ராமன் பெருவனத்திடை 7 பருவங்கள் பெயர்ந்து திரிய செய்தி. உன்னுடைய ஒரு வரத்தின் மூலமாக ராமன் பெருவனத்திடை தண்டகாரண்யத்தில் 7 பருவங்கள், அதாவது 14 ஆண்டுகள் அலைந்து திரியணும், அதாவது பெயர்ந்து ஒரு இடத்துல இருக்காம திரியணும் செய்தி. அதற்குள்ள செழு நீளம் எல்லாம் ஒரு வழிப்படும் உன் மகனுக்கு அதுக்குள்ளே இதை பூரா கன்சாலிடேட் பண்ண. அவன் ராஜாவாகி அழகாக பரதனும் நல்லாட்சி செய்யக்கூடியவன் அல்லவா, அதனால் அவன் இந்த நாட்டை நல்லபடியாக ஆட்சி செய்து கன்சாலிடேட் பண்ணிடுவான். அப்புறம் ராமன் திரும்பி வந்தாலும் அந்த 14 வருஷம் கழித்து அவன் வரும்போது அவனுக்கு ராஜ்யம் கொடுக்கணும்னு மக்களே சொல்ல மாட்டான். பீப்புள் வில் பி சாட்டிஸ்ஃபைடு, மக்கள் மறந்து விடுவார்கள். இந்த மாஸ் சைக்காலஜியாக்கம் இவள் இப்போ கொண்டு வருது. மக்கள் யார் ஆண்டாள் என்ன, எங்களுக்கு ராஜ்யம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் நிறைவேறணும், தசரதன் போல ஒருத்தர் ஆளணும், தசரதனுடைய மகன் தானே பரதனம் அப்படின்லாம் இவ சொல்ல ஆரம்பிச்சுடுவாளாம். இந்த 14 வருட காலங்கிறது அந்த வேலையை செய்திடும். அப்போ ராமன் 14 வருஷம் காட்டில் அலைஞ்சு திரிஞ்சுட்டு வரும்போது அவனுக்கு ராஜ்யம் கிடைக்காது. உபாயம் இதுதான் உபாயம்னு வழி சொல்லி கொடுக்குறார் மந்தரை. இதில் இந்த 14 வருஷங்கிறது இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா இதில் ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறது அநேகமாக 12 இல்லை 13, 14 அந்த மாதிரி வருஷங்கள் கொடுப்பாங்க ஒரு வியாழ வட்டம். அதே மாதிரி மகாபாரதத்தில் அவர்கள் 12 வருடம் வனவாசம், 1 வருடம் அஞ்ஞாத வாசம்னு சொல்லி தான் அவளையும் அனுப்புவாள். அதாவது அதுக்குள்ளே இங்கே இருக்கிறவ அந்த டைம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தன்னைத்தானே சேஃபாக செக்யூர் பண்ணிவிட முடியும். ஸோ வரவனுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது. அதே மாதிரி தான் இந்த ஆயுள் தண்டனைங்கிறது முக்கியமான 14 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் ஒருவனுடைய வாழ்க்கையில் போயிடுறது. அவன் அப்புறம் திரும்பி வந்தாலும் அவனால் சமூகத்தில் ஒரு உருப்படியாக நடமாட முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரியாக அவள் சொல்கிறத நம்ம கேட்குறோம். இவ்வாறு இவள் கேட்டதுனால she is the first step, she is the one who leads the first step towards ராவணன் கிட்ட போகிறதுக்கு முதல் ஸ்டெப்பாக இவள் செய்கிற இந்த வேலை. இதன் காரணமாக கைகேயி தசரதனிடம் வரம் கேட்க ராமன் காட்டுக்கு போக 13 ஆண்டுகள் கிட்ட அவர்கள் பஞ்சவடி வரையில் அலைந்து திரிந்து தான் அலைந்து திரிந்து பஞ்சவடியில் அவர்கள் அங்கே சேஃபாக இருக்கக்கூடிய வரைக்கும் இவள் கொண்டு விட்டுடுறாள். யார்? இந்த சூர்பனகை இல்லையா? இதனால் இவள் ஒரு திருப்புமுனை பாத்திரமாக அமைகிறாள். இந்த திருப்புமுனை பாத்திரத்தில் இவளுடைய பொசிஷன் ஷீ இஸ் ஃபுல் ஆஃப் ஹேட்ரட்னால தான் இவள் இதெல்லாம் செய்கிறாள். ராமனுடைய அவளுடைய ஹேட்ரட். இதை சிலப்பதிகாரத்தில் ஒரு இடம் அதை சொல்லிவிட்டு அடுத்தாப்பில் உள்ளதுக்கு போகிறேன், சூர்பனகை கிட்ட அப்புறம் போகிறேன். சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி, கோவலனும் கண்ணகையும் மதுரை நகருக்கு வாழ வேண்டிய எப்படியாவது எதையோ சிலம்பை விற்றாவது வாழ்ந்து விடணும் சொல்லி அவள் சிலப்பதிகாரத்தில் வரா. மதுரை நகருக்கு ஆய்ச்சியர்கிட்ட அவளை விட்டுட்டு ஆய்க்குடியில் விட்டுட்டு அவன் அவளுடைய ஒரு சிலம்பை வாங்கிட்டு அதை விற்கிறதுக்காக போகிறான். முதல்ல பார்க்குற பொற்கொல்லன்கிட்ட அதை கொண்டு கொடுக்குறான். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பொற்கொல்லன் யாருன்னு சொன்னால் அரசனுடைய ராணிக்குரிய நகைகள் செய்யக்கூடியவன். அவன்தான் அவளுடைய ஒரு சிலம்பை அவன் திருடியிருக்கான். ஸோ அவளுடைய ஒரு சிலம்பை காணலைன்னு அவன் ஏற்கனவே தேடின்னு இருக்கிற டயத்தில் இவன் போய் சேர்றான். இதுவும் அந்த சிலம்பும் ஒரே மாதிரி இருக்கவும் அந்த பொற்கொல்லன் என்ன செய்கிறான், அரசன்கிட்ட போய் சொல்லணும்னு பாண்டிய ராஜா கிட்ட போகிறான். அந்த நேரத்தில் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. கோவலனுக்கு இங்கேயே நிற்கிறான், கடையிலேயே நிற்கிறான், அவன் போல. இவன் போய் அரசவைக்கு போகிறான். பாண்டியன் அந்த நேரத்தில் ஒரு நாட்டியத்தை ரசிச்சுட்டு இருக்கான். ஒரு நாட்டியம் நடக்கிறது, சபையில் ஒரு நாட்டியம் நடக்கிறது. பக்கத்தில் கோப்பெருந்தேவியும் உட்கார்ந்துருக்கான். அவன் அங்கே அந்த நாட்டியத்தை ரசிக்கிறவன் என்ன செய்கிறான், அந்த நாட்டியம் ஆடக்கூடிய நங்கையையும் ரசிக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கு இது தெரியுது. நேச்சுரலி அவளுக்கு கோபம் வருது. இப்படி கோபம் வந்தோடனே சபையில் வச்சு என்ன இது அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா, சண்டை போட முடியாது. அதனால அவன் எனக்கு தலையை வலிக்கிறதுன்னு டக்குன்னு இறங்கி அந்த இடத்த விட்டு போகிறான். அப்படி இவள் போகும்போது அரசனுக்கு புரிஞ்சு போயிடுது, இவள் நம்மளை கண்டுபிடிச்சு விட்டார், இவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சின்னு அரசனும் இறங்குகிறான்.
அந்த இடத்த விட்டு இறங்கி போகும்போது அந்த நேரத்தில் ஏற்கனவே பொற்கொல்லன் சிலம்ப காணலைன்னு தேடின்னு இருக்கான். இப்போ அந்த நேரத்தில் இவர்கள் இந்த பொற்கொல்லனும் சேவகனுமா சொல்கிறா, இந்த மாதிரி சிலம்பு அங்கே ஒருத்தன் சிலம்ப திருடுவன் எங்கள் கடையில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே இவ்வளோ சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு மூடில் இருக்கான் அரசன். ஏன்னா அவன் நல்லவன், பாண்டியன் ரொம்ப நல்லவன், அவன் கொடுங்கோலன் கிடையாது. அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தோன்றுறது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், விசாரிக்காமல் கொண்டு வா என்று சொல்லாமல் கொன்று வா அப்படின்னு சொல்லிடுறான். அந்த கோவலனை எக்ஸிக்யூஷனரை வச்சு கொல்ல சொல்லிவிடுறான். திருப்பி ஒன்றுமே கேட்கல. அதில் டிஃபெண்டண்ட்டுக்கு இடமே இல்லை, பிரதிவாதிக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் ஆர்டர் கொடுத்துட்டு இவன் போயிடுறான். இவன் மனைவி பின்னோடு போயிடுறான். போய் அந்த ஆர்டர் படி கோவலன் கொல்லப்படுகிறான். சரி, இப்போ நம்ம அரசனை குற்றம் சொல்ல முடியுமா? அவன் கொடுங்கோலனா? பாண்டியராஜா நல்லவன், நல்ல அரசன். அதனால தான் கண்ணகி பின்னாடி அந்த மாணிக்கப்பரல்னு காட்டின உடனே முத்துப்பரல் அல்ல என்னுடையது மாணிக்கப்பரல்னு தன்னுடைய சிலம்பை உடைச்சி காட்டி அது அந்த பரல் அவன் உதறில் விழுந்த உடனே யானோ அரசன் யானே கல்வன் அவன் கீழே விடறான். அப்போவே அவன் மரணம் அடைகிறான். அவன் நல்லவன். ஆனால் இந்த நிலைமையில இந்த இடத்துல எது வேலை செய்கிறது? வினை விளை காலம் ஆயின் விதியாக்கம் விளையாடுது. இது ஒரு வியாஜம். அதே மாதிரி ராமன் எரியற உண்டைவில் ஒரு வியாஜமாக அமைகிறது. அவன் பின்னாடி காட்டுக்கு போகிறது. அது அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ அடுத்த நெகட்டிவ் கேரக்டர். நெகட்டிவ் மீன்ஸ் தே ஆர் திருப்பு முனை பாத்திரங்கள்னு தான் சொல்லணும் இல்லையா? சூர்பனகை 12 வருடகாரன் 13வது வருடம் ஆரம்பிக்க போகிறது. அற்புதமான ரொம்ப சந்தோஷமாக இருக்கா சீதையும் ராமரும். ஏன்னா சிட்டியில் இருந்தாக்க மாற்றி மாற்றி அந்த ராஜ்ய பாரத்தினுடைய இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அவருக்கு வேலை இருந்தே இருக்கணும். 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணவே டைம் இருக்காது. சித்திரக்கூடத்திலேருந்தே அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. ஒருவருக்கும் ஒருவர் டைம் கிடைக்கிறது, வேல்யூ டைம் கிடைக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துமையாக, வேறு வேலை ஒன்றும் கிடையாது, வேலையெல்லாம் லக்ஷ்மணன் பார்த்துட்டு விடுறான். அதனால் இவன் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் கோதாவரி நதியில் குளிச்சுண்டு அப்படி ஜலக்கிரீடை பண்ணிட்டு யானையை பார்த்து ஒன்றை மாதிரி நடக்கிறதுங்கிறது, அவளை அன்னத்தை பார்த்து ஒன்றை மாதிரி நடக்கிறது, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு நாள் காலை ஏன்னா இவனை பஞ்சவடியிலேருந்து கிஷ்கிந்தா வழியாக கீழே கொண்டு போய் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போனோம். அடுத்த ஸ்டெப்புக்கு ஒருத்தர் வரணும், இல்லைன்னா அவன் பாட்டில் நிம்மதியாக இருந்திருப்பான் இல்லையா? அதனால் அடுத்தபடியாக ஒருத்தி வரா. அவள் பேர் சூர்பனகை. அவள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமான, ஏன்னா ராவணனுடைய தங்கை நொய்தின் இவ்வுலகமெல்லாம் நுழையும் நோன்மேல் பிரமாதமான விஸ்வாவசுவனுடைய மகள் இல்லையா? அதனால் பிராமண அந்த ரத்தம் இருக்கிறதுனால அவளுக்கு கலைகள் எல்லாம் தெரியும், மந்திரங்கள் தெரியும், மாய விளையாட்டுகள் தெரியும். அப்புறம் ராவணனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் அவன் தங்கையாகிய சூர்பனகைக்கும் தெரியும். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இவள் பெண் என்பதை தவிர பார்க்கறதுக்கு பயங்கரமான உருவம் தான். செம்பட்ட மாதிரியான குச்சியாக இருக்கக்கூடிய முடி, பார்க்கறதுக்கு யார் பார்த்தாலும் அவளை பயப்படுவார்கள். ராட்சசின்னு தெரிஞ்சிடும். இவள் வரா. இவள் என்ன அந்த அந்த வனத்தில் அப்படி சுற்றிட்டு இருக்கிறவள் ஒரு நாள் ராமன் காலையில் அந்த வில்லினுடைய நாணை ஏதோ திருத்திட்டு இருக்கான், சரி பண்ணிட்டு இருக்கும்போது இவள் வரா. இவள் தள்ளி இருந்து பார்க்குறா ராமனை. கருப்பு உருவம், ஆனால் பிரமாத அழகாக இருக்கான். இந்த மாதிரி அழகை நான் பார்த்ததே இல்லையே சொல்லி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து அவனை புதருக்கு மறைவுலேருந்து அவள் கவனிச்சுட்டே வர பார்த்துட்டே இருக்கா. கொஞ்சம் நாழி வரைக்கும் பார்க்குறா. முதல்ல அவளுக்கு என்ன தோன்றுறதுன்னா, அவளுக்கு இவன் யாருன்னு தெரியல. ஸோ அவள் பார்க்கும்போது அவளுக்கு என்ன தோன்றுறது பாருங்க, எண் தகும் இமையவர் அரக்கர் எங்கள் மேல் விண்டனர் விளக்குதி என்ன மேலை நாள் அண்டசத்து அருந்துயில் துறந்த ஐயனை கண்டனள் தன் கிளைக்கு இறுதி காணுவாள். அவள் அவனை பார்க்குறா. எப்படி யாரை பார்க்குறா அப்படின்னு சொன்னால், முன்னாடி மாணவர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டதன் காரணமாக ராட்சதர்களுக்கு இறுதி காணுவதற்காக வந்த அந்த அந்த தன்னுடைய பாம்பனையிலிருந்து அயோத்தி வந்திருக்கக்கூடியவனாகிய அந்த எம்பெருமானை அவள் தன் கண்களால் காண்கிறாள். இப்போ பரமாத்மாவை பார்க்கும்போது அதனுடைய அழகு நம்ம மயக்கம். முதல்ல இவளுக்கு ஒன்றுமே புரியல, மன்மதனாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. உடனே தோன்றது, மன்மதனுக்கு
உடல் கிடையாது, உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லி தோன்றது. அது பாருங்க. சிந்தையன் உரைபவர்க்கு உருவம் தீர்ந்ததால் என்னுடைய சிந்தையில் இருக்கக்கூடியவர் யாரு? மன்மதன். மன்மதன் தானே இப்போ போட்டு ஆட்டி படைக்கிறான் அவளை. அதுக்கு உருவம் கிடையாது. இந்திரருக்கு 1000 நயனம். தேவேந்திரனான்னு சொன்னால் அவனுக்கு 1000 கண்கள். ஈஸ்வருக்கும் முந்திய மலர்கண் 3. ஈஸ்வருக்கு பரமேஸ்வரனுக்கு 3 கண் உண்டு. 4 தோள் உந்தியின் உலகளித்தார்க்கு. உந்தியின் உலகளித்தார்ங்கிறது மகாவிஷ்ணு தன்னுடைய உந்தியில் தொப்புள்ளிருந்து உலகத்தை பிரம்மாவை படைத்து அதன் காரணமாக அதன் பலனாக உலகத்தை அளித்தவராகிய மகாவிஷ்ணுவுக்கு 4 தோள் உண்டு. ஆனால் இவனுக்கு 2 தோள் தான் என்று மனசுக்குள்ளே அப்படியே யோஜனை பண்ணி பார்க்குறான். ஆனால் அவளுக்கு பார்க்க காம வெறி அதிகமாகிறது. அதிகமான ஆசை அவனிடம் பெருகுகிறது. இந்த ஆசை பெருகுகிறன் காரணமாக இவளுக்கு அவனை எப்படியாவது அடைஞ்சு விடலாம், எப்படியாவது ராமனை நாம் அடைஞ்சு விடலாம் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. இந்த எண்ணம் வருவதனால அவள் அவனை நெருங்கி வராள். ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், இந்த உருவத்தோடு போனால் கட்டாயம் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு தெரியும். அதனால் அவளுக்கு மந்திரங்கள் தெரியறதுனால லக்ஷ்மி மந்திரத்தை ஜபித்து ஒரு அழகான பெண்ணாக பஞ்சு ஒலி மிஞ்ச, அதாவது பஞ்சு நடந்தால் எப்படி இருக்கும், சத்தமே கேட்காது, அதை விட மெதுவாக அப்படி ரொம்ப நிதானமாக நடந்து அவன் எதிர நிற்கிறான். இவளை அவன் பார்க்குறான், ராமர் பார்க்குறான். இந்த செய்யுள் ரொம்ப அழகாக அமைச்சிருப்பார். அதாவது முதல் 2 லைன் சிருங்கார ரசமாக இருக்கும். அடுத்த 2 லைன் பக்தி ரசம், கம்பனுடைய பக்தியை காட்டக்கூடியது. விண் அருள வந்ததொரு மெல் அமுதம் என்ன வண்ணமுலை கொண்டு இடை வணங்க வருபோல் தத்து. ரொம்ப அழகான உருவத்தோட அவளுடைய ஸ்தன பாரம் காரணமாக அவளுடைய இடுப்பு லேசாக வளைஞ்சிருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியவளான அந்த சூர்பனகை நடந்து வருகும்போது எண் அருளி ஏழைமை துளைத்தெழும் மெய்ஞான கண் அருளி செய் கண்ணன். இங்கே ராமனை கண்ணன்னு சொல்றார் கம்பர். இரு கண்ணின் எதிர்கண்டான். அதாவது யார் தெரியுமா, அவன் நமக்கு அஞ்ஞான இருள் அகற்றி நமக்கு அகத்திருள் அகற்றி மெய்ப்பொருளை நமக்கு கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன். அவனை தன்னுடைய கண்களில் அவளை இரு கண்களில் அவளை பார்க்கிறான். பார்த்து அவனே திகைச்சு போயிட்டான். ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக இருக்கான். அவளை அப்படியே பார்க்கிறான். பார்த்துட்டு அவளை ஹி அட்ரஸஸ் ஹர். தீதில் வரவாக இவன் நின் வரவு ஷேயோய், அழகான பெண்ணே, இங்கே நீ வந்தது நல்லதாக இருக்கட்டும். நல்வரவு அப்படின்னு சொல்லலை, தீதியில் வரவாக, தீமை இல்லாமல் இருக்கட்டும், அதை நெகட்டிவாகன்னு சொல்கிறான். நின் வரவு இருக்கட்டும். சேயோய் போத உலதம் உழை, ஓர் புண்ணியம் அதென்றோ, எங்கள் ஆசிரமம் புண்ணியம் பண்ணியிருக்கு, நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதனால தான் நீ இங்கே வந்திருக்கை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல கேட்குறேன். ஏது பதி, ஏது பெயர், யாவர் உறவு என்றான். வேத முதல் உலகத்தடத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய சக்தி படைத்தனா வேத முதல்வனாகிய அந்த ராமன் இவள்கிட்ட ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறானா. உன் பதியின் பெயர் என்ன, உன் பெயர் என்ன, உனக்கு உறவு யாரு என்றான். வேத முதல் பேதை அவள் தன் நிலை உரைப்பாள். அவள் அவன்கிட்ட தன்னுடைய நிலைமை, நான் என் பெயர் காமவல்லி, குபேரன் என் அண்ணன், நான் ராவணனுடைய லங்கேஸ்வரன் ராவணனுடைய தங்கை, நான் இந்த வனத்துல எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிரியம் வந்துடுத்து, ரொம்ப காதல் வந்துடுத்து. நீ மர உரி தரித்து கொண்டு சடைமுடியோடு இருக்கிறை, ஆனால் கையில் வில்லும் அம்பும் தரித்து கொண்டு இருக்கிறை. நீ நம்ம 2 பேரும் இங்கே காந்தர்வ விவாகம் பண்ணிட்டு இங்கே இப்படி திரிவோம். இதெல்லாம் என்னோட தான், எங்கள் அண்ணன்மார் தான் இங்கே இருக்கிறார்கள், அதனால உனக்கு ஒரு தொந்தரவும் வராது, நாம் 2 பேரும் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, உனக்கு ஆபத்து வரக்கூடும். ஏன்னா இந்த மாதிரியான சடாமுடியோடு இருக்கக்கூடிய காவி வஸ்திரம் தரித்தவர்களை கண்டா எங்கள் அண்ணன்மாருக்கு பிடிக்காது. இப்போ நீ என்னோட சேர்ந்து விட்டேன்னு சொன்னால் நான் அவகிட்ட சொல்லி உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். நீ இங்கே தனியாக, அவள் லக்ஷ்மணனை பார்க்கலை, நீ தனியாக இருக்க இல்லையா, அதனால நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு சிரிப்பு வருது.
ராமன் நக்கலா பேசுறது சிரிக்கிறது இங்கே தான் பார்க்க முடியும். நிருதர்தம் அருளும் பெற்றேன், நின் நலம் பெற்றேன். ஆஹா, ராட்சசர்களுடைய அருளும் எனக்கு கிடைச்சிருத்து, உன்னுடைய அருளும் எனக்கு கிடைச்சிருத்து, நின்னோடு ஒருவரும் செல்வத்தை ஆண்டும் உரையவும் பெற்றேன் என்றோ. எவ்வளோ பெரிய செல்வம் நீ எனக்கு கொடுக்குறேன்கிறே, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணினேனோ. அப்புறம் சொல்கிறார், திருநகர் தீர்ந்த பின்னர் அயோத்தியை விட்டப்புறம் நான் இந்த 12 வருஷமாக நான் தவம் பண்ணினேன் இல்லையா, அந்த செய்தவம் பயர்ந்தது, அதுக்கு பலம் கிடைத்தது. என்ன, வரி சிலை வடித்த தோளான் வாழ் ஏறு இளங்க நக்கான். அதுக்கு சிரிக்கிறான், வயிறு குலுங்க சிரித்தாரா ராமர். எனக்கு ராட்சசர்களுடைய அன்பு கிடைக்கிறது, உன்னுடைய அன்பு கிடைக்கிறது, அப்புறம் எனக்கு என்ன குறை, எனக்கு எல்லாமே கிடைச்சாச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்படின்னு சொல்லி இவளுக்கு மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போ சைடில் ஒரு உருவம் தெரியறது. சீதை எங்கள் பூ பறிச்சுட்டே வந்துட்டுருக்கா, அவளை பார்க்குறான். அப்படி பார்த்த உடனே அவளை பார்த்து அவளோட அழகில் இவளே மயங்குறான். இது யார் இந்த பெண்? தள்ளி இருந்து அவளையே பார்த்துட்டு இருக்கா. இது யார் இந்த பெண்ணு தெரியல, இவள் ரொம்ப அழகாக இருக்கா. இவளுக்கு இவளை பார்த்தா எனக்கே இவ்வளவு மயக்கமாக இருக்கேன், ஆம்பளைகள் பார்த்தா இவளை என்ன செய்வாளோ தெரியலையே, இத்தனை அழகாக இவர்கள் இருக்காளேன்னு சொல்லும்போது சீதை மெதுவாக பூ பறிச்சுட்டே கிட்ட வரா, பூ எடுத்துட்டு வரா, பூஜைக்குள்ள பூக்கள். அதை எடுத்துட்டு கிட்ட வரும்போது இவள் ராமனை பார்த்து சொல்றா, இதோ வராளே இவள் ஒரு ராட்சசியாகும், இவளை நீ நம்பாதே, இவளுக்கு இதே தான் வேலை, அழகான பெண்ணை மாதிரி எல்லாரையும் மயக்கி அவர்களை கொன்று விடுவாள், அதனால நீ இவளை நம்பாதேன்னு சொல்கிறான். சொல்லும்போது சொல்றது மட்டும் இல்லை, சீதை கிட்ட வந்த உடனே அவளை மிரட்டுறா, நீ மரியாதையாக போயிடுங்க, இவர் என்னுடைய கணவர், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவளை விரட்ட பார்க்குறான். சீதை மிரண்டு போய் ராமன் பின்னாடி அவரை கட்டிக்கிறான். அப்போ தான் அவளுக்கு புரியுது சீதையும் ராமனும் கணவன் மனைவி என்கிறது அவளுக்கு புரியுது. அதனால இவ என்ன பண்ணுறான்னா, அதோடு அவளை பார்த்துட்டு அவள் போயிடுறான். லக்ஷ்மணன் தள்ளி இருக்கிறத அவள் கவனிக்கலை, அதனால அவள் பாட்டில் போயிடுறான். போயிட்டு மறுநாளைக்கு என்ன பண்ணா, சரி ராத்திரி பூரா அவளுக்கு காமனுடைய வேகம் தாங்க முடியலை, அது எப்படியாவது ராமன் அடைஞ்சது. இப்போ அவளுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், ராமனை எப்படியாவது அடைஞ்சாங்க. அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால், சீதையை அவனிடமிருந்து பிரித்தால் மட்டுமே அவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு தீர்மானம் கிடைக்கிறது. அதனால மறுநாள் காலையில் இதே மாதிரி அவள் பூ பறிப்பாளே, அதுக்காக அவள் வரா. தள்ளி இருந்து பார்க்கும்போது சீதை பூ பறிக்கும்போது அவளை பிடிச்சுட்டு போயிடுறது. அவளை பிடிச்சு கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவளை போய் பிடிக்க போறா. அந்த சைடில் லக்ஷ்மணன் பார்த்துட்டு இருக்கிறத இவள் கவனிக்கலை. லக்ஷ்மணன் இவள் பாயறதை பார்த்த உடனே லக்ஷ்மணன் அவளை தலைமுடியை பிடிச்சி இழுத்து முன்னாடி அவளை தன் பக்கம் திருப்பி காலால் ஒரு விடுறான், வயிற்றுல விட்டுட்டு தன்னுடைய வாளால் அவளை மூக்கை அரிந்து விட்டுறான். இதுக்கப்புறம் இவ என்ன பண்ணுறா, அலறிண்டு போகிறா, உண்மையான உருவத்தோட அலறிண்டு போய் கரதூஷணர்களிடம் சொல்கிறா. அதன் பலனாக ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்கள் கொல்லப்படுகிறார்கள். இதுக்கப்புறம் அவள் அலறிண்டு நேர ராவணனுடைய கோட்டைக்கு போகிறாள், லங்கேஸ்வரன். இது ஒன்றும் பலிக்கலைன்னு உடனே ராவணனை தேடிட்டு போகிறான். இவர் லங்கைக்குள்ளே அலறிண்டு அழுதுண்டு வரதை பார்த்தோன்னே லங்கா நகரத்தில் உள்ள அந்த ராட்சசர்கள் தான், அவளே அவளை பார்த்து பயப்படுறாளா, என்ன நடக்குமோ என்ன செய்வாளோ பயந்து ராட்சசர்களும் ஒதுங்கி கொள்கிறார்கள். அவள் நேர போய் சபையில் இருக்கக்கூடியவனான ராவணன் அங்கே கம்பீரமாக உட்காந்துருக்கான், அவன் முன்னாடி போய் விழறான். அவளை இந்த கோலத்தில் பார்த்தோடனே அவனுக்கு மகா கோபம் வருகிறது. என்ன நடந்தது, ஏன் இப்படி யார் செய்தா இந்த மாதிரின்னு கேட்கிறான். கேட்ட உடனே இவள் சொல்றா, ஊமை ஒவ்வா மானுடர் தடிந்தனர்கள் வாழ் உறவி 2 பேர் என்னை இந்த மாதிரி பண்ணினா, அவளை எனக்கு ஊமை சொல்லவே, அப்பத்தான், அதாவது அந்த அழகுதான் மனசுல நிற்கிறது, ஊமை சொல்ல தெரியல. அவ்வளோ அழகா இருந்தா 2 பேரும். 2 எஸ் என்ன யோகா, ஊமை இல்லாத 2 மானுடர்கள் இந்த மாதிரி என்னை அடித்தார்கள், இந்த மாதிரி என்னுடைய மூக்கை அறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. மானுடர்கள்னு சொன்னால் ராவணனுக்கு பிடிக்காது, முதல்ல அவனுக்கு பிடிக்காத கேஸ் அது. 2வது அவர்கள் இந்த மாதிரி தங்கையை செய்தானோடனே அவனுடைய கோபம் பெருகிறது. அவர்கள் யாருன்னு கேட்க, அவர்கள் தசரதன் மைந்தரான், அப்பா சொன்னார்னு சொல்லி அவன் விளம்பி விரா வரும் வனத்தில், நெருங்கிய வனத்தில் அப்பா சொன்னது அவன் விளம்பி உரைகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவன் கேட்குறான்,
சரி உன்னை ஏன் இப்படி பண்ணினா, எதுக்காக இந்த மாதிரி உனக்கு கதி வந்தது அப்படின்னு கேட்க இவள் சொல்றா, அவளுக்கு தன்னுடைய தமையனுடைய வீக்னஸ் அவளுக்கு நன்னா தெரியும். ஹிஸ் வீக்னஸ் ஃபார் விமன் அவளுக்கு நன்னா தெரியும். அதனால அவள் சீதையை வர்ணிக்கிறாள். வில் ஒக்கும் நுதல் என்றாலும், வில்லை போன்று நெற்றி என்றாலும், வேல் ஒக்கும் விழி என்றாலும், பல் ஒக்கும் முத்து மாதிரி பற்கள் என்று சொன்னாலும், சொல் ஒக்கும் பொருள் ஒவ்வாவால் சொல்லலாம் ஊமை உண்டு. அவளுக்கு ஊமையே சொல்ல முடியாது. அவள் ரொம்ப அழகா இருக்கா, அப்படி வெளுப்பா இருக்கா, அப்படி அழகா இருக்கா. கஞ்சத்தளவையா முகத்தில் கடலிலும் பெரிய கண்கள், அவளுடைய மூக்கு இவ்வளவு அழகா இருந்தது, காது இவ்வளவு அழகா இருந்ததுன்னு அவளை அப்படியே வர்ணிக்கிறாள். இவள் வர்ணிக்க 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 ராவணனுடைய மனதில் அவளுடைய உருவழி தோற்றம் அப்படியே சீதை உட்கார்ந்து விடுறாள். அவ்வளோ அழகா. சூர்பனகை தான் சீதையை பிரமாதமா கம்பரை விட அழகா அவள் வர்ணிச்சிருப்பாள். ஸோ அந்த மாதிரி அவள் வர்ணிக்க வர்ணிக்க அவனுடைய மனதில் அவள் சீதை உட்கார்ந்துக்கிறாள். அதன் காரணமாக அவன் எல்லாத்தையும் மறக்கிறான். அவள் சொல்றா, சூர்பனகை சொல்றா, பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கயத்து இருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான். பாகத்தில் ஒருவன் வைத்தான் என்கிறது பரமேஸ்வரன், பங்கயத்து இருந்த பொன் என்பது மகாலட்சுமி. அவளை நாராயணன் தன்னுடைய நெஞ்சிலே வைத்திருக்கிறான். அந்தணன் நாவில் வைத்தான், பிரம்மா தன்னுடைய நாக்கில் வைத்திருக்கிறான். மேகத்தில் மிளிரும் மின்னை வென்ற நுண் இடையை, மேகத்தில் இருக்கக்கூடிய மின்னல் மாதிரி இடையாம் சீதையுடைய. அவளை வாகைத்தோள் வீரை, எப்போதும் வெற்றி பெறும் வீரனே பெற்றால், அவளை நீ பெற்றால், நீயும் பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்த்தி எங்கே வச்சு போய். அதாவது ஈஸ்வரன் தன்னுடைய மனைவியை ஒரு பாகத்தில் வச்சுருக்கான். பரந்தாமன் ஆகிய நாராயணன் தன்னுடைய நெஞ்சில் அவளை வைத்து கொண்டிருக்கிறான். பிரம்மா மனைவியை நாக்கில் வைத்து கொண்டிருக்கிறான். சப்போஸ் சீதை உனக்கு கிடச்சிட்டான்னு சொன்னால் நீ அவளை எங்கே வச்சு வாழ்வாய் அப்படின்னு கேட்குறா. அந்த அளவுக்கு அவள் அழகான பெண் அப்படின்னு சொல்லி, எப்படியாவது நீ அவளை அடைய வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி செய்து போனேன், அவளை பிடிக்க போனேன். அப்போ தான் இந்த அண்ணாவும் தம்பியுமா என்ன இந்த மாதிரி பண்ணினான் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த யுத்தத்தையும் சொல்கிறா, கரதூஷண வதத்தையும் அவள் சொல்கிறா. சொல்லிட்டு சொன்ன உடனே இவனுடைய மனதில் சீதையை உட்கார்ந்துக்கிறான். அதுக்கு கம்பர் சொல்கிறத பாருங்க, கரனையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்ற உரனையும் மறந்தான். தங்கை மூக்கை அறிந்த உரன் என்பது லக்ஷ்மணன், மனிதன். உற்ற பழியையும் மறந்தான், இதனால வரக்கூடிய பழி என்னங்கிறதையும் மறந்தான். அரணையும் கொண்ட காமன் அம்பினால், அந்த காமனுடைய அம்பினால் அரண் என்பது சிவபெருமான் கூட ஒரு தரம் விழுந்திருக்கார் இல்லையா, அதனுடைய காரணத்தினால் முன்னை பெற்ற வரனையும் மறந்தான். அவன் வரங்கள் பெற்றிருக்கான் இல்லையா, அதில் ஒன்று என்னது முக்கியமானது என்னதுன்னா மனிதர்களால் அவனுக்கு முடிவு என்பது, அதையும் மறந்தான். கேட்ட மங்கையை மறந்துடானான். அவளை மாத்திரம் மறக்கலை, யாரை சீதையை மாத்திரம் மறக்கலை, பாக்கி எல்லாம் அவனுக்கு மறந்து போச்சு. அவன் பெற்ற வரம், அந்த கரதூஷண வதம் எல்லாமே, தங்கையனுடைய மூக்கு எல்லாமே மறந்து போய் சீதை மட்டுமே அவனுடைய நெஞ்சில் இருந்தான். இதன் காரணமாக அவன் என்ன செய்திருக்கணும், அவன் உலகத்தையே வெல்லக்கூடியவன், இந்திரனையும் சந்திரனையும் வெல்லக்கூடியவன். அவன் நினைச்சா சந்திரன் அங்கேருந்து இவனுக்கு அமாவாசை அன்னைக்கு வெளிச்சம் கொடுப்பான். இவ்வளவெல்லாம் வெற்றி பெற்ற ராவணன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், நேரடியாக போய் ராவனோடு பொருது அவளை கொண்டு வந்திருக்கணும். அது அவன் செய்தானா? இல்லை. அவன் என்ன பண்ணுறான், திருட்டுத்தனமாக போகிறான். அதாவது மாரீச்சனுடைய மாயமானாக அனுப்பி அதன் மூலமாக சீதையை கவனித்து பார்த்து பின்னாடி இருந்து பார்த்து அவளை தூக்கிண்டு சிறை வைக்கிறான். ஆனா முன்னம் சிறையில் வைத்தான், அதான் மனச்சிறையில் அவளை முதல்ல அவன் வச்சாச்சு, அப்புறம்தான் அவன் அவளை போய் கொண்டு வரான். இதன் காரணமாக அவனுடைய சாம்ராஜ்யம் கிளைக்கே இறுதி காண்பாள். சூர்பனகை யாருன்னா தன் கிளைக்கே, தன்னுடைய சூழலுக்கே அவள் இறுதியை காட்டக்கூடியவள் என்கிற காரணத்தினால, இதன் காரணமாக ராவணன் அந்த சீதையை தூக்கி கொண்டு ஏன்னா அவன் மட்டும் போய் போர் செய்திருந்தால் கூட இத்தனை அசுரர்கள் கும்பகர்ணன் எல்லாம் விழுந்திருக்க முடியாதவனுமோ, எல்லாருமே எக்ஸப்ட் விபீஷ்ணன் அண்ட் ஃபியூ, பாக்கி எல்லா அந்த அரக்க சாம்ராஜ்யமே அழிந்து போகிறத பார்க்குறோம், லங்கா ராஜ்யமே அழிந்து போகிறத பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது சூர்பனகை என்கிற இந்த கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தின் காரணமாக காடு வரை வந்த
ஜனஸ்தானம் வரை பஞ்சவடி வரை வந்த ராமன் லங்கை வரையில் வந்து ராவணனை வென்று தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறான் என்கிற காரணத்தினால இவளும் ஒரு திருப்பு முனை பாத்திரமாக அமைகிறாள். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, வைரஸ் மந்தரை வந்து அவளுடைய வெறுப்பினால் தோன்றக்கூடியது, வெறுப்பினாலேயாக்க அவள் ராமனை காட்டுக்கு அனுப்புகிறாள். ஆனால் சூர்பனகையினுடையது அப்படி இல்லை. அவளுக்கு எப்படியாவது ராமனை அடையணுங்கிறதுக்காக அவளுக்கு சீதை கிட்டேயும் வெறுப்பு இல்லை. சீதையை பார்த்து அவள் மயங்கர, அவளுடைய அழகை பார்த்து மயங்கிறத பார்க்கலாம். அத்தனை அழகான அந்த பெண் தனக்கு அண்ணனுக்கு கிடைக்கணுங்கிறது கூட அவளுக்கு முக்கியம் இல்லை. அவளுக்கு அவன்கிட்ட வந்து சொல்லணும், தான் என்னத்தினால தனக்கு இந்த கதி கிடைச்சதுன்னு சொன்னால் அவன்கிட்ட போய் ராமனை போய் நான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், அவன் அதனால அடித்தான்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக இந்த ஒரு வியாஜத்தை ஏற்படுத்தி, இந்த ஒரு காரணத்தை ஏற்படுத்தி அவள் சொல்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 2 கேரக்டரில் ஒருத்தி வந்து மோட்டிவ் ஹண்டிங் ஃபார் மோட்டிவ்லெஸ் மேலிக்னன்சின்னு சொன்னாங்க. சூர்பனகையினுடையது பார்த்தோம்னு சொன்னால் இட் இஸ் malignancy with a motive. It is more malignancy with a motive. It is not out of hatred. It is out of love and அதாவது லஸ்ட், லவ் கூட இல்லை, லஸ்ட் காமம். அதனால அவள் வந்து அதனால தான் அதுக்கப்புறம் நம்ம சூர்பனகையை பார்க்க மாட்டோம். அயோத்தியா காண்டத்துக்கு அப்புறம் மந்தரை என்னான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இவள் சூர்பனகைங்கிறவள் அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதே அனுமான் வரானே, அப்புறம் சூர்பனகைங்கிற கேரக்டர் எங்கே இருக்கா? அவளை நம்ம பார்க்கவே இல்லை. அந்த சீதையை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும், சீதையை பற்றி அவன்கிட்ட சொல்கிற வரைக்கும் தான் சூர்பனகை. அதுக்கப்புறம் சூர்பனகை இஸ் சைலண்ட். she is taken away from the சீன்ங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த 2 கேரக்டர்ஸை ராமாயணத்தை நம்ம 3 வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த 2 கேரக்டர்ஸை நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் கதையினுடைய போக்கு எவ்வாறு, அதனுடைய போக்குக்கு அவர்கள் உதவுகிறார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் அந்த கதை முன்னாடி போயிருக்குமான்னு சொன்னால் இருக்காது. அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணங்கிறது வால்மீகி கண்களால் அவர் இருந்த காலத்தில் நடந்த கதை, நடந்த ஒரு சம்பவம். அதனால் அது நடந்திருக்கு. இந்த 2 கேரக்டர்ஸ் விதியின் காரணமாக வியாஜமாக வருகிறார்கள். எப்படி வானரர்கள் வந்து வானரர்களாக வந்து உதவி செய்கிறார்களோ, யுத்தத்துக்கு உதவி செய்கிறார்களோ, அதே மாதிரி சூர்பனகையும் மந்தரையும் அவர்கள் அந்த கேரக்டர்ஸாக வந்து பாத்திரங்களாக வந்து இந்த கதையினுடைய போக்குக்கு மிகவும் உதவியாக இருக்கிறார்கள்ங்கிற காரணத்தினால இந்த 2 கேரக்டர்ஸை நம்ம இன்றைக்கி எடுத்துட்டுருக்கோம். இதோட இந்த செஷன் இதோட முடிக்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு டாபிக் எடுத்துட்டு நம்ம ராமாயணத்தை கட்டாயமாக சிந்திக்க வேண்டி வரும்.